which program is formulated to combat adolescent anemia? Which program is formulated to combat adolescent anemia? So adolescent அனிமியாவுக்கு எதிராக நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ண ப்ரோக்ராம் எது? நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபார் த அடலசன்ட் கேர்ள்ஸ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், WIFS சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். இந்த WIFS ப்ரோக்ராம் அப்படின்னா சப்ளிமெண்டன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு மறக்காமல் சொல்லுங்கள், செக் பண்ணி பாருங்கள். தென் ICDS ப்ரோக்ராம். ஸோ அந்த ICDS அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் அதோட விரிவாக்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த WIFS அப்படிங்கிறதுனா என்ன, ICDSனால் என்ன தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ரைட் ஆன்சர் பார்ப்போம். ஒன்றுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து சினா WIFS சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். அப்படின்னா ஏதோ ஒரு சப்ளிமெண்டேஷன் அவங்க வந்து கொடுத்து இந்த அடலசன்ட் அனிமியாவுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. இந்த WIFSல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் 62 the act which prohibit the employment of the children in all occupations and prohibit the engagement of adolescent in the hazardous occupation. அதாவது ஒரு ஆக்ட் இருக்குது, அது வந்து சைல்டு எம்ப்ளாய்மெண்ட்டையும் தடுக்குது. இந்த ஆக்குபேஷன்ஸில் வேலையில் சின்ன குழந்தைங்களை சேர்க்குறத தடுக்குது. அட் த சேம் டைம் ப்ரொஹிபிட் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் அடலசன்ட்ஸ் வந்து ஹசார்டியஸ் ஆக்குபேஷனில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன ஆக்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். A Child Labour Prohibition and Regulation Act 1986, the Juvenile Justice Care and Protection for the Child Act 2000, the National Policy on the Child Labour, the Child Labour Prohibition Regulation Amendment Act 2016. ஸோ இந்த ஆக்டில் எது வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து டி. தி சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2016 வந்த அந்த சைல்டு லேபர் ஆக்டு ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்டட் ஆக்ட் 2016 தான் வந்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஆக்ட் 2016 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 63 தி growth and development stage known as ugly duckling stage is. இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜுங்கிறத நானே ஃபஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன். இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸில் வர ஒரு ஸ்டேஜு, இது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வர ஸ்டேஜு. ஸோ இது வந்து யாருக்கு வந்து வரும், இதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடலசன்ட்டு, ஸ்கூலரு, ப்ரீ ஸ்கூலரு, டாட்லர். ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. 63க்கு ரைட்டான ஆன்சர் பி. இந்த ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன், ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் தான் உங்களுக்கு இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜை வந்து பார்க்க முடியும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எது ரிலேட்டடானது. தென் 64 which is the criteria used for the sexual maturity rating in the adolescent. ஸோ அடலசன்ட் வந்து செக்ஷுவலி மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி, எந்த ரேட்டிங்ஸை வச்சு, எந்த க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். விச் இஸ் த க்ரைட்டீரியா யூஸ்டு, எந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி செக்ஷுவல் மெச்சூரேஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா டர்னர்ஸ் க்ரைட்டீரியா, செக்ஷுவல் ஐடென்டிட்டி ஸ்கேலு, ட்ரைவாண்ட்ரம் டெவலப்மெண்ட் ஸ்க்ரீனிங் சார்ட்டு, கின்சே ஸ்கேலு. ஸோ எந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம செக்ஷுவலி மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி, எந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி. ஸோ ரைட்டான ஆன்சர் ஏ, டர்னர்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ இந்த டர்னர்ஸ் க்ரைட்டீரியானா என்ன, அதில் என்னென்ன ரேட்டிங் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன அதில் வந்து அந்த பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 65 what does the exclusive breastfeeding mean? What does the exclusive breastfeeding means? So exclusive breastfeeding அப்படின்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவாக breastfeeding அப்படின்னா என்ன. Baby should be give only breast milk and fluids up to 6 months of the age. Baby should be give only breastfeeding up to 6 months of age. Baby should be give only breast milk up to the 3 months of age. Baby should be give the breast milk up to 2 years of the age.
ஸோ இதுக்கு வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா என்னென்னு நம்ம வந்து சொல்கிறோம். EBF அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரைட்டான ஆன்சர் பி. ஸோ பினா பேபி ஷுட் பி கிவன் ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 months. ஸோ 6 months வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, ஒன்லி பால் தான், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்னா அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூடட்னா உங்களுக்கு வந்து அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மட்டும் அப்படின்னு ஒரு மீனிங்கு. ஸோ அடுத்தது 66 grasping objects with the fingers by the infant is known as grasping objects with the fingers by the infant known as. ஸோ ஃபிங்கர்ஸை வச்சு அந்த பொருளை வந்து கிராஸ்ப் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம். பால்மர் கிராப்ஸ், வாலண்ட்ரி கிராப்ஸ், பின்சர் கிராப்ஸ், ரிஃப்ளெக்ஸ் கிராப்ஸ். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, பின்சர் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பின்சர் கிராப்ஸ் தான் வந்து கிராஸ்பிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் த ஃபிங்கர்ஸ் பை த இன்ஃபேண்ட் அஸ் நோன் அஸ் உங்களுக்கு வந்து சி, பின்சர் கிராப்ஸ். ஸோ 67 டியூரிங் ரீசஸ்டேஷன் இன் த சில்ட்ரன் இன் ஹவு மச் டெப்த் ஆஃப் த செஸ்ட் கம்ப்ரெஷன் ஷுட் பி கிவன். ஸோ சில்ட்ரனில் நம்ம வந்து சிபிஆரில் சில்ட்ரனுக்கு எவ்வளோ கொடுப்போம், அடல்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்போங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்ஃபேண்டில் எவ்வளோ கொடுக்கணும், என்ன ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணணும், என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எவ்வளோ வென்டிலேஷன் கொடுக்கணும், எவ்வளோ செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ 67க்கு ரைட்டான ஆன்சர் 1.5 inches, 2 inches, 2.5 inches. தென் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 inches. ஸோ இதுக்கு வந்து ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி வந்து என்னென்னா 2 inches வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரனில் வந்து கொடுக்கணும். ஸோ சில்ட்ரனில் வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் 2 inches கொடுக்கணும். தட் மீன்ஸ் 5 centimeter கொடுக்கணும். தென் 68 டேஷ் இஸ் த பிரான்ச் ஆஃப் த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ ஹியூமன் பாப்புலேஷனை படிக்கிறத பற்றின ஒரு சயின்ஸு, அதை வந்து அதோட பேர் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபேமிலி பிளானிங், கான்ட்ராசெப்ஷன், ஃபர்டிலிட்டி கண்ட்ரோல், டெமோக்ராஃபி. ஸோ 68க்கு ரைட்டான ஆன்சர் டி, டெமோக்ராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ராஃபி இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் ரிலேட்டடாக படிக்கிறத வந்து நம்ம வந்து அந்த சயின்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா டெமோக்ராஃபி அப்படின்னு சொல்கிறோம். தென் 69 dash is the alteration of the shape forthcoming fetal head while passing through the resistant birth passage during labor. So dash is the something ஏதோ ஒன்று alteration of the shape of the forthcoming fetal head while passing through the resistance with the passage of the passage during labor. So during labor அப்போ அந்த ஆல்டர் ஆகிற அந்த ஃபீட்டல் கெட் வர்றதுக்கு முன்னாடி ஆல்டர் ஆகிற அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்கேஜ்மெண்ட், மோல்டிங், லைட்னிங், ப்ரெசன்டேஷன். ஸோ 69க்கு ரைட் ஆன்சர் மோல்டிங். த ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஷேப் ஆஃப் த ஃபோர்த் கம்மிங் ஃபீட்டல் ஹெட்டு. ஸோ ஃபீட்டல் ஹெட் வந்து அந்த பர்த் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அதில் வந்து இந்த ஃபீட்டல் கெட் வந்து ஆல்ட்ரு ஆகுது, அது ஒரு ஷேப்பை. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேபர் ப்ராசஸில் வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் 70 the most important muscle supporting the pelvic organ which forms the pelvic floor is the most important muscle supporting the pelvic organ which forms the pelvic floor. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மசில் இருக்குது பெல்விக் ஃப்ளோரில், அதுதான் சப்போர்ட் பண்ணது பெல்விக் ஆர்கானை. ஸோ இதான் வந்து பெல்விக் ஃப்ளோரையும் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அது என்னென்னா லேவிட்டர் ஆனி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, லேவிட்டர் ஆனி அப்படிங்கிற அந்த மசில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் த பெல்விக் ஆர்கான். ஸோ இதில் வந்து 2 ஆன்சர் உங்களுக்கு. பெல்விக் ஆர்கானை வந்து சப்போர்ட் பண்ணுற மெயின் மசில் வந்து பார்த்திங்கன்னா லேவிட்டர் ஆனி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து பெல்விக் ஃப்ளோரையும் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது, அதுதான் உங்களுக்கு ஃபார்முலேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோலாம் போடலாமா, யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ சொல்லலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் வித் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கைடன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.